அளவே இல்லை. அப்போ ஆண்டவுடைய குணாதிசயத்தில் ஒரு குணாதிசயம் வந்து இரக்கமுடைய குணாதிசயம். இந்த இரக்கம் வந்து 7 சபைகள் காலங்கள் மட்டுமல்ல, ஆதியாமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் இரக்கம் வச்சிருக்கிறார். இந்த இரக்கம் எப்படி வச்சிருக்கிறாரோ தலைமுறை தலைமுறையாக அந்த இரக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த இரக்கத்தை நமக்கு நினைவு கூட்டும்படி மழை பெய்யறதுக்கு முன்னாடி என்ன வரும்? வானவில் வரும். அந்த வானவில் எப்படி வரும்? ஆர்க் வடிவில் வரும். எப்படி வரும்? பூமியில் பாதி அடித்தில், அந்த ஆர்க் அடியில் அடிக்க ஃபுல்லாக வராது, பாதி இருக்கும். அப்போ அந்த ஆர்க் வடிவத்தில் வரும்போது அந்த 7 கலரும் அதில் தெரியுமா? அந்த 7 கலரில் ஒரு கலர் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 1:19 வாசிக்கலாம். இருபத்தி 6 வாசிமா. மழை பெய்யமும் நாளிலே நான் மேகத்திலே வானவில் எப்படி காணப்படுறதோ அப்படியே சுற்றியுள்ள பிரகாசமாய் காணப்படுறது. இது கர்த்தருடைய மகிமைக்கு சாயலுக்குரிய தரிசனமாக இருக்கிறது. நான் இதை கண்டபோது முருங்கூப்புற விழுந்தேன். அப்போது என்னை பேசுகிற ஒருடைய சத்தத்தை கேட்டேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுட்டா? ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே பார்த்தீங்க? ஆதியாமத்தில் பார்த்தீங்க. 2வது எங்கே பார்த்தீங்க? வெளிப்படுத்த விசேஷம் பார்க்குறீங்க. இப்போ எங்கே பார்க்குறீங்க? எசேக்கியேல் அந்த 3 புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கு? வானவில் வானவில் போட்டிருக்கு. அப்போ வானவில்ல காணப்படுற 7 கலரில் ஒரு கலருக்கு அர்த்தம் என்னன்னா அவர் இரக்கமுடைய தேவன். ஒரு கலருக்கு அர்த்தம் என்ன? இரக்கம். அப்போ அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போதும் அவரை நோக்கி செபிக்கும் போதும் அவர் நமக்கு இரக்கமாக இருக்கார். இல்லைல்ல, ஆண்டவர் இரக்கமாக இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவர் இரக்கம் உள்ள தேவன் தான். அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஒரு இரக்கத்துக்கு எப்படி முடிவே இல்லாத இரக்கமா? எப்படிலாம் முடிவே கிடையாது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த இரக்கத்தில் இருந்து நம்ம இயேசுவை கூப்பிடும் போதும் இயேசுவை சொல்லும் போதும் நம்ம சந்தேகப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்பட. ஒரு குடும்பத்தை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அந்த வீட்டில் வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டாரு? ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். அந்த குடும்பம் சரியாக ரட்சிப்புக்குள்ளே வரல. என்ன வரல? ரட்சிப்புக்குள்ளே வரல. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அந்த ஆண்டுடைய வார்த்தையை வந்து மறுதளிக்கிறாங்க. அப்போ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க சரியான ரட்சிப்புகளை என்ன செய்யலை? வரல. இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாக அறியாதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்படுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாக அறிஞ்சிருந்தால் அவங்களுக்கு என்ன வராது? சந்தேகமோ குழப்பங்களோ வராது. எந்த நல்ல கவனிங்க, எந்த காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சாலும் அது நன்மைக்கே செய்வார். கையில் தட்டி ஆண்டவரை அது சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சமுத்திரத்திலே கொண்டு நம்மளை போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் பிடிப்பார். நமக்கு ஒரு காரியத்தை பண்ணியிருப்பார தவிர நம்மளை சோதிக்கிற தெய்வனே இல்லை. நமக்கு எங்கே பிரச்சனை நினைக்கிறோமோ, எங்கே போராட்டம் நினைக்கிறோமோ அங்கே ஆண்டவர் வாசலை திறப்பார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். அப்போ அவருடைய சூசான் நடந்த கலருக்கு என்ன அர்த்தம்னா, 7 கலரில் ஒரு கலர் வந்து மஞ்சள், ஒரு கலரில் வந்து இந்த வயலட்டு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் கிரீன், பச்சை, இப்படி 7 கலரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு டைம் இல்லாதனால இனி மறுநாளுக்கெல்லாம் ஜூம் விளையாட்டு ஏதாவது பைபிள் ஸ்டடி வைக்கும்போது இதை பற்றி நான் பேசலாம் என்று ஆசைப்படுறேன். அப்போ இந்த 7 கலரில் ஒரு கலருடைய அர்த்தம் என்றால் அவர் நீடிய கிருபை இரக்கம் உள்ள தேவன். அப்போ நீங்கள் ஆண்டவரை நோக்கி இயேசுவே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் மேலே நீங்கள் இரக்கமாக இருங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் எப்படி தான் இருப்பார்? இரக்கமாக தான் இருப்பார். அப்போ இரக்கமாக இருக்கிற தேவனுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி
அப்போ இந்த சந்ததிக்கு முன்பாக நம்ம நீதிமானா வாழும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஓகே, அப்போ நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் இரக்கத்தில் நிறைந்த தேவனா இருக்கிறார். அப்பா என்று கூப்பிடத்தக்க நமக்கு எப்படி கொடுத்துருக்காரு? புத்திர சுயகாரத்தை கொடுத்துருக்கு. அப்பா என்று கூப்பிட்டுருக்க அதிகாரத்தை கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட தேவனை நம்ம எந்த சூழ்நிலை கொண்டும் சந்தேகப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்பட. அவருக்கு இரக்கம் தான், அவர் இரக்க நிறைஞ்சவர் தான், அவர் கிருபை நிறைஞ்சவர் தான். ஒரு கப்பல் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களா? ப்ரேயர் பண்ணி கப்பலை ஸ்டார்ட் பண்ணிச்சு. கப்பல் போயிட்டே இருக்கும்போது கப்பலில் ஒரு ஓட்டம் வந்துச்சு. ஓட்டம் வந்தவொடனே தண்ணி எங்கே வந்துட்டு உள்ளே வந்துட்டு கப்பல் கேப்டன் போய் சொன்னாங்களா, ஐயா நம்ம ப்ரேயர் பண்ணி தான் கப்பலை ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ என்ன வந்துட்டு தண்ணி வந்துட்டு, இப்போ ஏசுனா நம்மளை மூழ்கி அடித்து கொல்ல போகிறாரு, ஏசுனா நம்மளை மூழ்கி அடித்து கொல்ல போகிறாரு, நீர் என்ன சொல்லுறேன்னு கேட்டான். அவன் சொன்னால் இந்த கப்பலை ஸ்டார்ட் பண்ணது யார்? யார்? ஆண்டவர். அப்போ அவரே பார்த்துக்கல, நீ ஏன் கவலைப்படுறாரு? நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? தண்ணி எங்கே வந்துட்டு உள்ளே வந்துட்டேன்னு சொன்னார். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். திருப்பி வந்து சொல்கிறான், திருப்பி வந்துடுறான். அவர் நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லி இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவரே எப்படி? ஆண்டவரே ரொம்ப நம்பி தான் அந்த கப்பல் என்னாச்சு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இந்த கப்பலில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கேன், நீ பார்க்க மாட்டேறா சொல்லும்போது திடீர்னு வந்து இந்த கார்க்கு அந்த பலகை வந்து ஒன்று அடிச்சுட்டு பாருங்கள், அந்த ஓட்டையில் போய் அடித்து தண்ணியெல்லாம் வச்சுட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போன்னு நினைக்கலாம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சுட்டு நினைக்கலாம், எல்லா வாழ்க்கையும் முடிஞ்சிட்டு இனி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு பிசாசு சொல்லலாம். அதில் கர்த்தர் சொல்லுவார், நான் ஒன்று மூலமாக ஸ்டார்ட் ஆகியிருக்கேன். என் இறக்கம் ஒன்றை விட்டு என்ன செய்யாது? மாறாது. என் இறக்கம் தலைமுறைக்கு தலைமுறைக்கும் இருக்குப்பா. நான் பெரிய தேவனப்பா, என்னை போல தேவனை உனக்கு காணிக்க தான் நான் வானத்தில் உன்கிட்ட பேசுகிறேன். ஆண்டவர் எப்படி பேசுறாரு? வானத்தின் மூலமாக நம்மகிட்ட பேசுறாரு. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசினார். அவங்களுக்கும் பைபிள் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடையாது? பைபிளும் கிடையாது. ஆண்டவர் எப்படி இரக்கமா இருந்தாரா? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் கடைசி 4 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் கடைசி 4 வசனம். நல்லா கவனிங்க. இங்க ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் செத்து போயிட்டேன்ப்பா, நான் செத்து போன வரை எலும்பை என்ன செய்யுங்க, எங்க கொண்டு போங்க, கானான் தேசத்துக்கு நீங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமா அந்த ஜனங்களை பார்த்து பேசுறார். யார் பேசுறா? யார் பேசுறா? யோசிப்பு சொல்லுறாரு. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? நல்ல கவனிங்க. அதான் நான் சொல்றேன், தேவன் இறக்கம் எப்படின்னு பைபிள்லேருந்து காட்டணும். சும்மா கதை விட்டுட்டுலாம் போகக்கூடாது, பைபிளை வந்து கரெக்டாக பேசணும். அப்போ ஆண்டவர் எப்படி இறக்கம் பாராட்டுக்கிறார்? எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 13:19. அப்ப பாருங்க, இந்த யோசேப்பு எலும்புகளை இங்க கண்டிப்பா உன்னை கொண்டு சொல்வாருன்னு சொல்லி அந்த எலும்பு எங்க போயிட்டு அங்க எகிப்துக்கு போயிட்டு. எங்க போயிட்டு? கதை கட்டிட்டீங்களா? எங்க போயிட்டு? எகிப்து. எகிப்துக்கு போனதுக்கும் யோசேப்புக்கும் வம்ச வரலாறு 430 வருஷம். எத்தனை வருஷம்? அப்போ 430 வருஷமும் அந்த ஜனங்கள் மேல கத்த இறக்கம் வந்து கையை தட்டி ஆண்டவரை மயம். அதை ஒருத்தரையுமே ஆண்டவர் மறக்கல. அதை அவங்க தலைமுறை செத்து போயிட்டான், அவங்க பையன் தலைமுறை செத்து போயிட்டான். அவன் ஒரு தலைமுறை என்பது 40 வருஷம், ஒரு தலைமுறை என்பது 40 வருஷம். 10 தலைமுறையை கண்டுட்டான். யோசேப்புக்கு அப்புறம் 10 தலைமுறை செத்து 11ஆவது தலைமுறை அந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த தாத்தா பாட்டி சொன்ன கதையை யார் கேட்டிருக்கா? அந்த கடைசி மோசையோட நாட்கள் உள்ள ஜனங்கள் கேட்டது மாத்திரம் இல்ல, அவங்க என்ன செய்வாங்களாம்? வேத ஆராய்ச்சியில சொல்றான், எப்பெல்லாம் அவங்களுக்கு ரத்தம் வருமோ, அடிமையா வேலை பார்க்கும்போது அடிப்பான், சவுட்டில் அடிப்பான், ரத்தத்தை சவுட்டில் அடிப்பான். அடிக்கும்போது ரத்தம் சிந்தி வரும்போது இந்த ஜனங்க நேர போய் எங்க பார்ப்பாங்களா? அந்த எலும்புகளை பார்ப்பாங்களாம். ஏன் இந்த எலும்புகளை பார்ப்பாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம்.
அப்ப இந்த எலும்பு கட்டாயம் நம்மளை காணான்னு கொண்டு சொன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை கட்டாயம் விடுவிப்பார். கையை தட்டி ஆண்டவர். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நேற்று இன்று என்றும் மாறாது. யோசேப்புடைய நாட்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் யாத்திராகமிலே ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அப்போ அதே போல பாத்தீங்கன்னா ஆதியாமத்துல நோவாவுடைய காலத்துல பேசின அதே ஆண்டவருடைய வார்த்தை புதிய ஏற்பாடுல வருது. அப்படி எப்படி இருக்கிறார்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அப்போ இந்த இரக்கமான வார்த்தை இன்னைக்கு நம்ம மேலேயும் நம்முடைய சந்ததி மேலேயும் கடந்து வரோம்னா நம் தேவனுக்கு முன்பாக உத்தமத்திலே காணப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஓகே, அப்போ அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம்ல தேவனை நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? அப்பா, நீங்க எங்க மேல இரக்கமா இருப்பதற்காக நன்றி, இரக்கமா இருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் போது அவர் நம்ம நினைத்திருக்கிறாராம். சங்கீதத்தின் புஸ்தகம் 147வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம், நல்ல கவனிங்க, இதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்கி அவர் காயங்களை கட்டுகிறார். அப்போ நம்முடைய இதயத்தில் எதெல்லாம் கவலையா இருக்கமோ, என்னென்ன காரியத்திலாம் நம்ம பிரச்சனையா இருக்கமோ, அது எதையுமே கவலைப்படாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அவர் நம்முடைய இதயத்துடைய காயங்களை கட்டுகிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம்ல தேவன் என்ன சொல்றாரு? எப்பா, நீ என்ன பிரச்சனையோடு இருக்கியோ, என்ன கவலையோடு இருக்கியோ, நீ கவலைப்படாத, உன் பிரச்சனையை சால்வ் பண்றேன். ஏன்னா நான் எப்படிப்பட்ட தேவன்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம்ல தேவனா இருக்கிற அவர் சந்ததிக்கு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கை ஒருபோதும் மாற மாட்டார். காரணம் என்னன்னா அவர் நேற்று இன்று என்றும் மாறவராக இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் கட்டாயம் நமக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வார். அவர் சந்தேகப்படவே கூடாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரத்தில் ஆண்டவரை சந்தேகப்படுறோம். அநேக நேரத்தில் ஆண்டவரை சந்தேகப்படுறோம். என்ன பண்றோம்? நீங்க எனக்கு சீக்கிரம் செய்ய மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்கும் சீக்கிரம் செய்றீங்க. நல்லா கவனிங்க, முருங்கை மரம் எத்தனை மாசத்துல வளரும்? 4 மாசத்துலயே என்னஞ்சிடும்? வாழ்ந்துடும். கொய்யா மரம் 3 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம் ஆகும்? 3 வருஷம் ஆகும். அடுத்தல தேக்கு மரம் 10 வருஷம் ஆகும். மாங்காய் மரம் 5 வருஷம். ஒரு ஆள் என்கிட்ட ஒரு காரில் வரும்போது மெட்ராஸில் பேசிட்டு இருந்தேன். ஆண்டவருக்கு நான் அதெல்லாம் ஹெல்ப் பண்ண ஆண்டையா, நான் ஆண்டவருக்கு நிறைய கார்லாம் வாங்கி கொடுத்தேன், எல்லாத்தையும் செஞ்சேன், ஆனால் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரையான்னு சொன்னார். எப்படி ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு? எனக்கு ஒன்றுமே அவர் சும்மா பேச்சு நடையில் சொல்ல, என்ன நடையில்? பேச்சு நடையில். எனக்கு எந்த ஹெல்ப்புமே அப்படி செய்யலை. கார் இல்லை, அந்த சர்ச்சைக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நான் செஞ்சேன் ஐயா, என்னைய மறந்துட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை என்ன செய்யல, கையை தட்டி ஆண்டவரை மயப்படுத்துவோம். அப்போ அவர் சொன்னேன், அவர் ஒரு பிஎஸ்டி படித்தவர். என்ன படித்தவர்? பிஎஸ்டி படித்தோம். அப்போ அவருக்கு தக்கட பேசணும். அப்போ நான் சொன்னேன், ஐயா இப்போ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராமல் இருக்கு. அது முருங்கை மரம்னா டக்குன்னு வந்துட்டு போயிடும். ரெண்டாவது, அது கொய்யா மரம்னா 3 வருஷத்துல வந்துட்டு போயிடும். மாங்காய் மரம்னா 5 வருஷம் ஆகும். தேக்கு மரம்னா 10 வருஷம் ஆகும். தேவன் உங்களுக்கு லேட்டா ஆக்கினாரா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்படி சொன்ன உடனே அவர் பல நாட்கள் உள்ள நினைவுக்கு அன்னைக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செய்யல அப்படின்னு நீ கவலைப்பட்டனா நீ முருங்கை மரத்தை கேட்கக்கூடாது. என்ன கேட்கக்கூடாது? தென்னை மரமாய் கேட்கணும். வருஷம் 6 மாதம். அதனால தான் கேரளா சைட்ல தென்னங்கிளைகளே வைப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? வீட்டுக்கு 5 மரம்னா 100 காய் ஆச்சு. எத்தனை மாசத்துக்கு? 3 மாசத்துக்கு. அப்போ 3 மாசத்துக்கு 100 காய்னா வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு? 300 காய் ஆச்சு. அப்போ அவங்களுக்கு 300 காய்க்கு விலை என்ன ஆச்சு? ஒரு காய்க்கு 30,000 போட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு 50-70,000 ரூபா கேட்டால் அதில் என்னாச்சு? வருமானம் வந்துடும். அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மாசத்துக்கு 7,000 ரூபா அதுலேயே வருமானம் ஆச்சு. நல்ல கவனிங்க. அப்போ என்ன காரணம்னா, அப்போ ஆண்டவர் நமக்கு லேட்டாக்குறான்னு சொல்லி நீ கவலைப்படாத. அது மூலமா கர்த்தர் வந்த பேசுறாரு, உனக்கு நிரந்தரமான நான் வருமானம் தரப்போறேன், நான் உன் மேல எப்படி இருக்கிறேன்? இரக்கமா இருக்கிறேன். நீ அதனால சந்தேகப்படாத. நீ 3 மாசம் கொஞ்சம் சீக்கிரம் ஆண்டவர் சீக்கிரத்துக்கு அவசரம் உனக்கு புரிஞ்சு கொள்ளாதான்னு சொல்லி ஆண்டவரை எந்த கேரளத்தை கூட டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் பெரியவரா இருக்கிறார். நம்ம தான் புத்தி கட்டு போய் அழைக்கிறோம். நமக்கு எதை கேட்கணும்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணணும் இல்லை. பைபிள்லேருந்து அந்த வசனம் எடுத்து அடுத்த மாதம் பேசுகிறேன். ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கு, ஒருத்தர் என்ன பண்ணி ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு சென்ற போது எனக்கு எதிராக யார் வர்றாங்களோ அவங்கள உனக்கு பலியிடுறேன்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு யுத்தத்துக்கு கிளம்புறார். யுத்தத்தை முடித்து விட்டு வரும்போது அவன் மகன் ஆடிட்டு வந்துடுறான். யார் ஆடிட்டு வரா?
மகா ஆட்டவர், ஐயையோ நான் தெரியாம தேவ சமூகத்திலே சொல்லிட்டேனே என்று சொல்லி அவன் மிகுந்ததாய் அழுதான் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய பேர் எப்தா. அப்போ தவறான காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணதுனாலதான், தவறான காரியத்தை குறித்து சொல்லதுனாலதான் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை பெற முடியாம இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெண் என்ன பண்றா, மலை தேசத்துல போய் தன் வாழ்க்கையை கழித்தாள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தவறான வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப இந்த நெகட்டிவ் வந்து நமக்குள்ள வருதுன்னா அது பிசாசு கொண்டு வருது. என்ன கொண்டு வருது? அப்போ தேவனுடைய சுவாபங்கள் நமக்கு. அதனாலதான் நான் வந்துட்டு பேசுறப்பான்னு சொல்லி ஆண்டவர் வானவில்லை பேசுறாரு. பழைய ஏற்பாட்டில் பேசின அதே தேவன் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறாரு. நான் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் இல்லை தேவன், நீ என்னை நம்பி வந்துட்ட, என்னை நம்பி இருக்கிற, என் வார்த்தையை கேட்க நீ வந்திருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர் எப்படி சொல்லலாம், அவர் காயங்களை கட்டி 47:3 வாசிமா நல்ல கவனிங்க. இதயம் நொறுங்குண்டவர்களை அவர் காயங்களை கட்டுகிறார். எப்படி காயங்களை கட்ட முடியும், எப்படி கட்ட முடியும்? ஒரு மனுஷனுடைய காரியங்களை எப்படி ஆண்டவர் செய்ய முடியுமா? எப்படி இந்த காயங்களை கட்டுகிறார் என்பதை பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடு மேய்ப்பாங்க. என்ன மேய்ப்பாங்க? ஆடு மேய்க்கும் போது அந்த ஆடு வந்து சில ஆடுகள் வந்து வியாதி போட்டுரும். வியாதி பட்டா ஊர்ல கொண்டு வந்து மருத்துவரெல்லாம் ஒண்ணுமே பார்க்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்களாம், இஸ்ரவேல்ல அந்த தேனை எடுத்து இந்த தோல் அது தேனை எடுத்து கண்மலையில அந்த சுண்ணாம்பு பாறைல தேனை ஊற்றிடுவான். ஊற்றும் போது அந்த ஆடானது அதை நக்கி சாப்பிடும் போது அந்த தேனும் சுண்ணாம்பும் மருந்தாகி அந்த ஆடு குணமாக்கி விடும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே ஒரு மனிதன் குணமாக்கப்படுகிறான். தேவனுடைய வார்த்தையினாலே ஒரு மனிதன் குணமாக்கப்படுறான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதயம் நொறுங்குண்டவர்களை கட்டி அவர் காயங்களை கட்டுகிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, இந்த வார்த்தை ஒருபோதும் நம்ம என்ன செய்யாது, மாறாது. அப்ப இந்த வார்த்தை நான் எப்படி ரிசீவ் பண்ணணும்? விசுவாசத்தினாலே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13. விசுவாசித்தேன். அப்ப இந்த விசுவாச ஆவி உங்களுக்குள்ள எப்படி வரும்னா, நீங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆண்டவரே, என் மேல இரக்கமா இருப்பதுக்காய் உமக்கு நன்றி, என் மேல இரக்கமா இருப்பதுக்காய் சோத்திரம், எனக்கு வீடு தருவதற்காய் சோத்திரம், எனக்கு கார் தருவதற்காய் சோத்திரம், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காய் சோத்திரம். அப்போ நீங்க சொல்லணும். எல்லாம் கேட்டாதான் கிடைக்குமா? கட்டாயம் கேட்டாதான் கிடைக்கும். சும்மா உட்கார்ந்தாலும் ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ வாய் உள்ளவன் பிழைக்க கடவான், உன் வாயை விரிவாய் தெர. இதை நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வருகிறது. விசுவாசம் எப்படி வருது? வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த விசுவாசம் நமக்குள்ள வருது. இதுதான் வேதத்துடைய உண்மையான ரகசியம். அப்ப நீங்க சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்க இதயத்துல கொண்டு வராரு. கர்த்தர் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க. எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உங்கள் காயங்களை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். உங்களை வியாதிகளை உங்களை விட்டு குணமாக்குறவராக இருக்கு. அப்போ வியாதிகளும் வேதனை கட்டுவதற்கு இந்த உலகத்துல யாரு தான் இருக்கா? இயேசுதான் இருக்கா. அவருக்கு தான் எல்லாருடைய இருதயமும் எல்லாருடைய வேதனைகளும் எல்லாருடைய பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். அப்போ இதனால அவருக்கு நம்முடைய பிரச்சனைகள்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சொல்ல வேண்டியது இல்லையா? வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். எப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறபடியினால் அவரை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அறிந்திருக்கிறபடியினால் அப்ப நம்ம ஆண்டவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருடைய இறுதி யாருக்கு தெரியும்? ஆதாருக்கு தெரியும். அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை. ஆனா நீ வந்து சொல்லக்கூடியது அவர்கிட்ட எப்படி ஆண்டவர் நேற்று என்று மாறவராக காணப்பட்டாரோ அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்ய தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த காரியத்தை நீ செஞ்சு விட்டதுக்காக உமக்கு நன்றி, என் வாழ்க்கையில் செஞ்சு விட்டதுக்காக நன்றி என்று நாம் இன்னையிலேருந்து சொல்லும்போது நம்ம கவலைகளை அவர் மாற்றுகிறார், நம்ம காயங்களை அவர் கட்டுகிறார். அவர் உடன்படிக்கையோடு நம்மோடு பேசுகிறார். அந்த உடன்படிக்கை வானவில்லை ஆதியாமத்தில் காணப்பட்ட அதே உடன்படிக்கை வெளிப்படுத்த விசேஷம் வந்திருக்கு. இன்னைக்கு அதே உடன்படிக்கையோடு நான் பேசுறாரு, நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை இருக்குதோ அதெல்லாம் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தருவாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா?